விவிஎஸ் நேயர்களுக்கு வெங்கடேசன் மத்தியின் அன்பு வணக்கம். ராயன் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 2 minutes டியூரேஷனில் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதிரி புதிரியாக இருக்குது. பட் ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிறதா தெளிவாக தெரியுது. ஒரு ஆக்ஷன் க்ரைம் த்ரில்லர். ரத்த துளிகள் தான் இருக்கும், பட் இதில் ரத்த ஆறே ஓடுது. இந்த ரத்த ஆறு ஓடுறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சம்பவம் படத்தில் இருக்குங்கிறது நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிய வருது. அண்ணன் தம்பி 3 பேர். இவங்களை வந்து வழிநடத்தி கொண்டு போகிற ஒரு காட்ஃபாதர் கேரக்டர் செல்வராகவன். சிங்கம், ஓனாய். ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். சிங்கம் யார், ஓனாய் யார்? அருமையான ஒரு லீட் கொடுக்குறாங்க. அதேமாதிரி சிங்கம் எஸ்ஜே சூர்யாவாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நடிப்பு அரக்கன், இது நடிப்பு அசூரன். இப்போ இந்த 2 பேர்த்துக்கு பயங்கர டஃப் காம்பினேஷன் இருக்குங்கிறது தெளிவாக தெரிய வருது. எஸ்ஜே சூர்யாவை டைலாக் சொல்கிறாரு, ஆம்பளையாக வந்தால் இங்கே வர சொல்லு, செல்வரான் மைல்டாக வருவான், பேயாக வருவான், வச்சு செய்வான். அப்படிங்கும்போது ஒரு பேக் ஷாட் ஒன்று காமிக்கிறாங்க. தனுஷ் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை முன்னாடி நடக்க விட்டு கேமரா பின்னாடி இருக்கும்போது இந்த பேக் ஷாட் படங்கள் நிறைய சென்டிமெண்ட் தான். அப்படி பண்ண படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் தனுஷ்க்கு. இதுலேயும் அந்த செல்வரான் பேசின உடனேயே ஒரு பேக் ஷாட் காமிப்பாங்க. அப்படி போயிட்டுருக்கிறது மாதிரி கேமரா பேக்கில் இருக்கும். அட்டகாசமாக இருக்குது அந்த ஒரு ஷாட் இது. ஸோ ஆடியோ சரி, இது ட்ரெய்லர் வெளியிட்டு வந்து சன் பிக்சர்ஸ் வந்து மிக பிரம்மாண்டமான லெவலில் பண்ணியிருக்காங்க. ஜெயிலர் படம் தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. சன் பிக்சர்ஸ்க்கு அடுத்து ஜெயிலருக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுற படம் இந்த ராயன். கிட்டத்தட்ட இந்த ப்ரொமோஷன் லெவல் அது எல்லாமே வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்காங்க. ராயன் வந்து தனுஷ்க்கு ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக் ஏற்படுத்துங்கிறது ட்ரெய்லர்லேயே தெரியுது. இந்த மெயின் பிக்சர் வந்து என்ன லெவலில் இருக்கும், ரசிகர்களுக்கும் அதாவது தீனி போடுறது மாதிரி தனுஷுக்கு வந்து ரசிகர்களை தவிர ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்காங்க. ஏன்னா காதல் கொண்டேன் படம் வந்து உதயம் தேட்டரில் பார்க்கும்போது கேர்ள்ஸு தான் பயங்கரம் க்ரௌட். அந்தளவுக்கு அவருக்கு ஒரு இது இருக்குது. தன்னை செதுக்கி வந்து இன்றைக்கி ஒரு லெவலில் வந்திருக்காரு. ½ செஞ்சுரி போட்டிருக்கார். ஸோ 50வது படம் இந்த ராயன். அவரை இயக்குனதில் வந்து மிகப்பெரிய பங்கு செல்வராகவனுக்கு இருக்குது. செல்வராகவன் வந்து தனுஷை உருவாக்கி இன்றைக்கி ஒரு நல்ல லெவலில் கொண்டு வந்து வச்சுருக்காரு. நாங்கள் பத்திரிகையாளராக இருந்து சில பேர்கிட்ட பேசும்போது கூட நான் நிறையா சொல்லியிருக்கேன். நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து இந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக ரஃப் அண்ட் ஸ்டைலாக இருந்தாங்கன்னா அவனை தூக்கி வச்சுக்குவாங்க ஷோல்டரில். அந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த், இந்த கருப்பு தோற்றம், இந்த கரடு முரடான ஒரு இது, அந்த ஒரு ஸ்டைல் வந்தது. அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய், அவரும் ஆரம்பத்தில் வந்து ஒரு மாதிரி இருந்தாங்க. இன்றைக்கி பாருங்கள். ஸோ தனுஷ் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு வருவாங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் ஸ்டேட்மெண்ட் நான் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன். இன்னொரு சுருக்கமாக சொல்லப்போனால் விஜய் அரசியலுக்கு போயிட்டார் கிட்டத்தட்ட. அந்த இடத்த தனுஷ் வந்து உட்காருவாருங்கிறது என்னுடைய ஒரு சின்ன கணிப்பு. இது கண்டிப்பாக நடக்கும். அந்தளவுக்கு அவர்கிட்ட திறமை இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை எடுத்துக்காட்டி நிறையா படங்களை சொல்லலாம். ஆடுகளம் சொல்லலாம், பொல்லாதவன் சொல்லலாம், அப்புறம் அசுரன். இந்த ஒரு சின்ன வயசு கெட்டப்பில் இந்த காமராஜர் மாதிரி ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு அந்த ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் வேட்டியை ஒன்று கட்டிட்டு அந்த அசுரனில் அவர் பண்ணுற அந்த ஃபைட்டும் சரி, அந்த அந்த ஒரு ஃபைட்டில் டேர்ன் பண்ணி வர்றதெல்லாம் பார்த்தா தியேட்டர் வந்து அதிர்ச்சி. அந்த மாதிரி ஒரு நடிப்பு அசுரனாக அவர் மாதிரி நிற்கிறார் இன்றைக்கி. இந்த ராயன் வந்து மிகப்பெரிய லெவலில் அவருக்கு ஒரு பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக. அவர் ஆடியோ லான்ச்சில் பேசும்போது பார்த்திங்கன்னா செல்வரான கிண்டல்மோட பேசியிருப்பார். நீ கேமரா பின்னாடி இருந்து என்ன பாடுபடுத்துன, என்ன இந்த ஒத்தட்ட சிம்ட்டு கண்ணை பண்ணு அப்படின்லாம் சொல்லியிருக்கேன்னு சொன்னீங்க. இப்போ இங்கே முன்னாடி வந்து திணற பாருங்க அப்படிங்கிற மாதிரி. இது அங்கே நிறைய சம்பவம் நடந்திருக்கலாம். அதை மைல்டாக ஒரு காமெடியாக சிரிச்சிட்டு சொல்கிறாரு. இதே இது வந்து செல்வராகவன் வந்து இயக்கத்தில் நாங்கள் ஒரு படம் கூட இருந்து ஒரு சம்பவத்தை நான் நேரில் பார்த்துருக்கேன். அது கார்த்திக், இரிமாசன், ஆண்ட்ரியா பண்ண 1000ல் ஒருவன். ஆனால் அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கேரளாவில் போய் அவங்க பண்ணாங்க. சாலக்குடி பக்கத்தில் அதிரப்பள்ளி ஃபால்ஸ். ஸோ அது என்னென்னா 5 மணி வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். 5 மணிக்கு மேலே சிங்கம், புலி, யானை எல்லாமே வந்துடும். பெரிய ஒரு பாறை ரேக்கில் ஒரு பலூன் லைட் செட் பண்ணி அது வந்து அன்றைக்கே ஒரு கால் ஷீட்டுக்கு வந்து 50,000 ரூபா சம்திங் வாடகை. இந்த பலூன் லைட் மேலே போட்டாங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே அவ்வளோ பிரைட்னஸ் கிடைக்கும். அதில் ஒரு செட்டு போட்டு பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணார் செல்வராகவன் அந்த படத்தை. பட் அதோடைய ரிசல்ட்டு கொஞ்சம் கிடைக்கல. அதோடைய விஷயங்கள்லாம் வேறு மாதிரி இருந்தது. ஆனால் இவர் வந்து ஒவ்வொருத்தரையும் செதுக்கிறதுல வந்து தனுஷை வந்து அந்தளவுக்கு முழுமையாக உருவாக்குனாங்கிறதுக்காக தான் அந்த படத்தை ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். நான் அதை
மற்றபடி இந்த ராயன் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி அடையும். தனுஷுடைய மார்க்கெட் இன்னும் வேல்யூ வருங்கிறது அவர் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவார். 1001 அந்த படத்தை பற்றி சொன்ன உடனே எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது. காதல் கொண்டேன் படத்தில் வந்து இதே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் பண்ணியிருப்பார் செல்வராகவன். தனுஷ் வந்து அந்த ஹீரோயினை தூக்கிட்டு போய் சோனியா அவர்கள் தூக்கிட்டு போய் வச்சுட்டு திவ்யா திவ்யா திவ்யான்னு புலம்பிகிட்டு இருக்க மாதிரி ஒரு செட் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குனது தான் அந்த படமும். ஏன்னா 5 மணிக்கு மேலே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பண்ண முடியாது, அது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கணும். அதை அப்போது தனுஷ் சிரமப்பட்டு பண்ண போகும்போது செல்வராகவன் சில நேரங்களில் கோபத்தில் வந்து தனுஷை கண்ணாபுண்ணான்னு திட்டி அடிக்காத குறையாக பேசி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது தனுஷ் நிறைய மூடு அப்செட் ஆகிருக்கு. என்னையா படம் இப்படி இது பண்ணுறீங்களே செய்கிறீங்களே அப்படின்றது மாதிரி ரொம்ப கோவப்பட்டு அவங்க 2 பேர்த்துக்கும் கூட சில பிரச்சனைகள்லாம் வர்றது மாதிரிலாம் இருந்துச்சு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணி தனுஷை உருவாக்கி அந்த காதல் கொண்டேன் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தனுஷுடைய மார்க்கெட் லெவலில் நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்துச்சு அந்த படம். ஃபேன்ஸ் கண்ணா பின்னான்னு ஆனாங்க. அது வரைக்கும் தனுஷ் அந்த உள்ளங்கையில் பிடிக்கலாயா அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் தனுஷோடைய உயரத்தை பார்த்து அவரை எட்டினா கூட பிடிக்க முடியாத அளவுக்கு அவர் போய் நின்றார் தனுஷ். இன்றைக்கி அவர் அப்படியே உருவாக்கி இன்றைக்கி ஒரு மாஸ் ஹீரோவாக கண்டிப்பாக உருவாகிருக்காரு. இடையில சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் அவருக்கு வந்தால் கூட அது இந்த காலம் விட்டுட்டு தன்னுடைய உழைப்பில் மட்டும் குறிக்கோளாக இருந்து அப்படி போய்கிட்டே இருக்கார். அவர் தன்னை செதுக்குனது செல்வராகவன் அண்ணன் நிறையா விஷயங்களே சொல்லியிருக்காரு. இப்போ அவருக்கு அவரே செதுக்கி ஒரு லெவல் போயிட்டுருக்காரு. இப்போ ராயன் வர 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. 28 அவருடைய பர்த்டே. சன் பிக்சர்ஸ் கூட அந்த பர்த்டே கிஃப்டாக உங்களுக்கு இந்த ராயன் படத்தை நாங்கள் தர்றோம், சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிறத சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் சார் வந்து அடித்து சொல்லியிருக்காரு. படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட்டு வந்து கொடுத்துருக்காங்க சென்சார். அதை பற்றி தனுஷ் கொஞ்சம் கவலைப்பட்டால் கூட நான் ஏ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கேன் அப்படின்போது ப்ரொடியூசர் வந்து அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அது அந்த படத்துக்கு தேவையாது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, படம் வந்து பிரம்மாண்டமாக அருமையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தனுஷை வந்து ஆறுதல் சொல்லி அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாத, படம் பிரமாதமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக தனுஷுடைய பர்த்டே ஒரு கிஃப்டாக இந்த படம் ராயன் வரும். மக்களுக்கு பிடிக்கும், ரசிகர்களுக்கும் பிடிக்கும். இப்போ எனக்கு கூட ஒரு சிறப்பு தகவல் கிடச்சிது. ரஜினி சார் வந்து ட்ரெய்லர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ட்ரெய்லர் ரொம்ப அருமையாக இருக்குது, ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குது, கமர்ஷியலாக வர்றது மாதிரி இருக்குங்கிறது மாதிரி அவருடைய வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காரு. இது எப்படி வந்திருக்கு என்ன இருக்குங்கிறதையும் அவருடைய சர்க்கிளை விசாரிச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கிறதா ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இதை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் கலாநிதி மாறன் சார்கிட்ட கூட வந்து ரஜினி சார் வந்து ஃபோனில் வந்து டீட்டெயில் கேட்டிருக்காரு, எப்படி வந்திருக்கு என்னன்னு. அவரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு ட்ரெய்லர் பார்த்தேன், ஸோ நல்லா இருக்குது அப்படிங்கிறத அவரும் அந்த வாழ்த்துக்களை சொல்கிறதுக்காக பண்ணியிருக்காரு. இன்னொன்று சொல்லியிருக்காரு, ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் வர்ற படம் இது, ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரொமோஷன் லெவலில் எல்லாம் நல்லா பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் வந்து அவங்களுக்குள்ள நட்பின் ரீதியாக பேசியிருக்காங்க. படமும் நல்லா வந்திருக்கிறதா சொல்லியிருக்காரு. ரஜினி சார் இதில் இன்வால்மெண்ட்டோட வந்து நலம் விசாரிக்காரு, படம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, படம் நல்லா வரும்னு விரும்புகிறாருன்னா அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு சின்ன நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு வந்து அவர் ஆசைப்படுறது தப்பு இல்லையே. ஸோ இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை நடக்கணும் அப்படிங்கிறத நாங்களும் எங்கள் சேனல் சார்பாக சொல்லிக்கிறேன். இந்த ராயன் அவர் வாழ்த்துக்கள் சொன்னது போக எங்களுடைய வாழ்த்துக்களையும் தனுஷுக்கும் சன் பிக்சர்ஸுக்கும் சொல்லிக்கிறோம். படம் மிகப்பெரிய வெற்றி படைய எங்களுடைய வாழ்த்துக்கள்.